20th வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட. விராட் கோலி இன்ஜுரினால மேட்ச் மிஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட். ஸோ 5 மேட்ச் டோர்னமெண்ட்டுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் தேவையா இந்தியா சைடுல இருந்து? இன்ஜுரியில இருந்து வந்திருக்கிற ஷமியை திருப்பி வந்து அவரோட ரித்தம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த டீம் லுக்ஸ் சாலிட். யசஸ்வி ஜெய்ஸ்வால் பதிலா வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா அங்க வந்து அங்க என்ன ஒரு லிங்க் இருக்குன்னு தெரியல எனக்கு. அவங்க ஆன்லைன் இந்த 5 T20s சரி இல்ல 3 அந்த ODIsலயும் சரி வருண் அந்த மேட்ச்ல வருணை பிக் பண்ணவே முடியல. நீங்க செமிஃபைனல்ஸ்க்கு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு திருப்பியும் நல்ல ரிதம்ல இருக்க அந்த பவர் பேக் 11 அது நீங்க அப்படியே செட் பண்ணுவீங்களா? வின்னிங் காம்பினேஷனை டேம்பர் பண்ணாம இருக்கிறதெல்லாம் தோனி காலம். இந்த காலம் கிடையவே கிடையாது. நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. 27 விக்கெட்ஸ் 3 மேட்ச்ல நல்ல ஒரு பவர் பேக் மென்டாலிட்டியோட வருவாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்தாலும் பரவாயில்ல, இந்தியா கூட மட்டும் ஜெயிச்சிருக்கிற மாதிரி வந்து பிரஷர் கொடுத்திருக்காங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா உங்க படிப்புக்கு பணம் தேவைப்படுதா? அப்ப ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க இன்ஸ்டன்டா கிரெடிட் வாங்கலாம். 1000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். சோ வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டேக் ஆஃப் சாம்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஷாம் இருக்காரு. சோ ஷாம் கிட்ட வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடோட ஃபுல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்குவாட்ல வந்து யாரு வந்து லைக் பிளேயிங் 11ல இருப்பாங்க அண்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11, ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் டோர்னமெண்ட் தான், ஒரு 5 மேட்சஸ் டோர்னமெண்ட் தான் அப்படிங்கும்போது சோ இதுல பிளேயிங் 11 கன்சிஸ்டன்டா தான் இருக்க போகுது. சோ இந்த பிளேயிங் 11 பத்தி நம்ம டீடைல்டா பேச போறோம். ஷாம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ஆல் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபைன். 20th வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட. ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த ஸ்குவாட பத்தி அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. பட் என்னன்னா நம்ம இந்த இந்த ஒரு 5 மேட்ச் சீரிஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு 5 மேட்ச் டோர்னமெண்ட் டோட்டலாவே 5 மேட்ச் தான். நீங்க குரூப் ஸ்டேஜ் வின் பண்ணீங்கன்னா Clear நெக்ஸ்ட் பண்ணா ஒரு 2 மேட்ச். செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அது ஒரு 2 மேட்ச் இருக்கும். டோட்டலா ஆமா. 5 மேட்ச் தான். ஸோ 5 மேட்ச் டோர்னமெண்ட்டுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் தேவையா இந்தியா சைடுல இருந்து? நம்ம ஏன்னா ஃபேன்ஸ் அவ்ளோ பேர் வந்து லைக் இவங்களை எடுத்துக்கணும் இவங்களை எடுத்துக்கணும் சொல்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ? ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஹர்ஷித் ராணா பும்ரா ரீப்ளேஸ் பண்ணிட்டா அது இதுன்னு எந்த ஒரு தேரி இல்லாம இருந்துட்டு உங்களுக்கு ஹர்ஷித் ராணாவை கொஞ்சம் வெளில உட்கார வச்சு நம்ம வந்து பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற ஒரு ஹர்ஷதீப் சிங்கையும் தென் கூட வந்து இன்ஜுரியில இருந்து வந்திருக்கிற ஷமியை திருப்பி வந்து அவரோட ரித்தம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த டீம் லுக்ஸ் சாலிட் ஆன் பேப்பர் அண்ட் ஆல்சோ ஆன் த ப்ரூவன் ரிசல்ட். ரீசெண்டா இப்ப பேஸ் பால்னு சொன்ன உங்களை வந்து இங்கிலாண்டை வந்து 3-0 ஒயிட் வாஷ் பண்ணி அமைச்சிருக்கிறோம். இங்கிலாந்து அந்த சீரீஸ் இந்த ஆண்டு இந்த 3 மேட்ச்லயும் சரி ஒரு கட்டம் வரைக்கும் மேட்சை வந்து ஹோல்ட்ல தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிற ஒரு சினாரியோ இருந்தபோது அங்கிருந்து புல் பேக் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம். எஸ், ஹர்ஷித் ராணா த டிபேட்டபிள் ஹர்ஷித் ராணா அந்த மிடில் ஓவர் விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாரு. பட் ஆனா ஒரு துபாய் மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம முன்னாடியே வந்து பேக்ஸோட நான் சண்டை போட்ட போது நான் சொன்னேன், சேசிங் ஃபேர் உள்ளான கிரவுண்டு. அங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரைட் ஆர்ம் பேசர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேசர்ஸ் தான் ரைட் ஆர்ம் பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க. நமக்கு கரெக்டான அந்த காம்பினேஷன் வச்சிருக்கோம். ரைட் ஆர்ம் பேசர்ஸையும் வச்சிருக்கோம், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையும் வச்சிருக்கோம். பட் எங்க நம்ம லேக் ஆறோம்னா பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. அந்த 3 மேட்ச்லயே வந்து ஹர்ஷதீப் பாண்டியன் அந்த 3வது மேட்ச்ல பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல நம்ம ஒரு 2 விக்கெட்டை வந்து தூக்கணும், பெண்டாக்கெட் விக்கெட்டை தூக்கணும். சோ எனக்கு ஹர்ஷதீப் சிங் உள்ள வந்தா கொஞ்சம் போலிங் இன்னும் கொஞ்சம் லீத்தலா இருக்குதோன்னு தோணுது. சோ ஹர்ஷதீப் சிங் அண்ட் உங்களுக்கு வந்து முகமது ஷமி டு டேக் ஆன் தி பவர் பிளே. அந்த பவர் பிளே ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தென் 20 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின், தென் கடைசியில வந்து திருப்பி இவங்க வரும்போது கூட தேவைப்படும் போது ஹர்திக் பாண்டியா உள்ள பிச்சின் பண்ணா கரெக்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அனதர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் அக்ஷர் பட்டேல் ஹூ யூசஸ் a floater. அதான் இப்போ வந்து நீங்க பவுலிங் பத்தி இவ்வளவு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்னன்னா நடுவுல அந்த பேட்டிங்கு பவுலிங்குமான பிரிட்ஜ் வந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எதுக்கு இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ்? ஏன் வந்து இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க, ஜடேஜா இருக்காரு, ஸோ ஹர்திக் பாண்டியா. ஸோ இப்போ ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஆனா வந்து துபாய் மாதிரி நம்ம எல்லா மேட்சும் துபாயில தான் ஆட போறோம் அப்படிங்கறதுனால ஸோ அங்க நிறைய ஸ்டாட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளவு உகந்ததா பிச்சு கிடையாது. ஸோ ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர் சீமர்ஸ் அங்க சீமர்ஸ் வந்து தான் லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் வரப்போ எக்ஸ்ட்ராவா திருப்பி வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வராங்க. ஸோ இப்போ 4 ஸ்பின்னர் நீங்க ஏன்னா T20 வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம் செஹலை வந்து ஆடவே வைக்கல. ஆட வைக்கல. அப்படிங்கும் போது அப்போ செஹல் மாதிரி தான் இப்போ வாஷிங்டன் சுந்தரா. சோ என்ன செஹலுக்கு நடந்துச்சோ அதே மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தரா. சோ 4 ஸ்பின்னர் எப்படி ஆட போறது கிடையாது. 3 ஸ்பின்னர் குல்தீப் யாதவ், ஜடேஜா, அக்ஷர் இந்த காம்போ தான் போவாங்கன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ அப்படிங்கும்போது வருண் சக்கரவர்த்தியும், வாஷிங்டன் சுந்தரும் எதுக்கு இடம் பிடிச்சாங்க? அண்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா, அங்க வந்து அங்க என்ன ஒரு ஒரு லிங்க் இருக்குன்னு தெரியல எனக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி பாக்குறீங்க? இத ஃபர்ஸ்ட் ஆல் ரவுண்டர்ஸ் நம்ம செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே பேட்டர்ஸ் போயிடலாம். ஆல் ரவுண்டர்ஸ்ல யார் ஆடுவாங்க நீங்க? சி ஆல்ரவுண்டர்ஸ் இது வந்து ஐசிசி ஈவெண்ட்ல இந்த லாஸ்ட் நம்ம ஜெயிச்ச ஐசிசில ப்ரூவன் ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம சொல்ற அந்த 3 பேர் தான். அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா. இந்த 3 பேரை தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அன்லஸ் அன்டில் அங்க ஆப்போசிஷன்ல பயங்கரமா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா, அங்க ஆல்டர்னேட்டிவா வந்து லெஃப்ட் ரைட் வராங்கப்பா அப்படின்னு சொல்லி போனால் ஒழிய வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்து ஒரு அவுட் சைடு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி எங்க கொண்டு போறாங்கன்னா மைட் பி தே வுட் ஹவ் தாட் ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை கூட்டு வந்தா நல்லா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானை மீட் பண்றோம். இமேஜின் ஆப்கானிஸ்தான் நம்ம வந்து அந்த அந்த குரூப்ல இருந்து ஒரு செமிஸை மீட் பண்றோம். சோ அங்க வந்து இப்போ எத்தனை பேர் வந்து வருண் சக்கரவர்த்தி டீகோட் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து அனாலிட்டிக்ஸ், இந்த கிரிக்கெட் அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இது முன்மாதிரியே கருதப்பட்ட இங்கிலாந்து டீமாலேயே அவங்க ஆடின இந்த 5 T20s சரி இல்ல 3 அந்த ஓடிஎஸ்லயும் சரி வருண் ஆடின மேட்ச்ல வருணை பிக் பண்ணவே முடியல. இல்ல அடிச்சாங்க எனக்கு பட் என்னன்னா பிக் பண்ண முடியல. எனக்கு என்னன்னா, இப்போ செமிஃபைனல்ஸ் போறாங்க. இப்போ வந்து 3 மேட்ச் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போறாங்கன்னா, அங்க நீங்க பிளேயிங் 11 வந்து மாத்துவீங்களா? லைக் அந்த மாரி ஒரு இது கௌதம் விஷயங்கள் ஜிஜிஆரால இருக்குமா? எல்லாமே பாசிபிள். ஜிஜிஆரால எல்லாமே பாசிபிள். ஜிஜிஆரால வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து டூருக்கு போய் ஆடின பிரசித் கிருஷ்ணா ஆட விடாம டக்குன்னு வந்து ஹர்ஷித் ராணா டெபியூ பண்ண வைக்கிறது அண்ட் செமையா ஆடிட்டு இருந்த வந்து சாயை உட்கார வச்சுட்டு தேவதத் படிக்கலுக்கு வந்து ஆட விடுறது. ஜிஜிஆரால எவ்ரிதிங் அண்ட் எனிதிங் இஸ் பாசிபிள். சொல்ல முடியாது. ஜிஜிஆரா வந்து நம்ம ஜிஜி வந்து முன்னாடி நம்ம கனா எஸ்கேவை பார்த்து வந்து நான் அவரை வந்து பதுக்கி வைக்கல அப்படின்னு மறைச்சு வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது ஸ்டாட்டிஸ் சொன்னா தெரியும். பிகாஸ் ஹி இஸ் சச் கைண்ட் ஆஃப் அ பர்சன். இப்போ ஆடின ஒரு ஃபுல்லா லைன் அப் ஒரு ஆஸ்திரேலியால பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நம்ம வந்து ரீடைன் பண்றதுக்கு போறோம். அப்படி இருக்கும்போது எங்கேயாச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். ஓகே கேப்டன் உட்கார வைப்பாங்கப்பா, கேப்டன் உட்கார வைப்பாங்க நம்ம ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கோம். பட் இட் ஹேப்பன். ஜிஜி தான் ஃபுல்லா அந்த அன்பிரடிக்டபிலிட்டியா இருக்கிறாரு. சோ அதை வந்து அந்த அன்பிரடிக்டபிள் மூவ் ஹிட் ஆனா அன்னைக்கு அவர் தான் வந்து இந்த மேஜர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு இருக்கும். பிளஃப் தப்பா போச்சுன்னா அன்னைக்கு சோஷியல் மீடியா வில் ஹேவ் அ ஃபீல்ட் டே. சோ நம்ம வந்து ஐ கெஸ் அவர் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் யோசிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கிலாண்டே டீகோட் பண்ண முடியல. ஒரு இவ்வளோ நாலேஜபிள் இங்கிலாண்டாலே வருண் சக்கரவர்த்தி டீகோட் பண்ண முடியல. இமேஜின் நம்ம போய் இல்ல ஆட பட் ஆனா அது இங்கிலாந்து வந்து டீகோட் பண்ண முடியல. இந்தியன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ல தான் அந்த மாரி ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்தியா மாரி சப்கான்டினென்ட்ல வந்து லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பாக்குறோம். அது ஆப்வியஸா அது டு த எரா காலங்காலமா வந்து இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் லீத்தல் அப்படின்றதா இருக்கு. சோ அதே நம்ம வந்து துபாய் போறப்போ அங்க நீங்க சொன்னீங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா விக்கெட் விழுதுன்னு சொன்னீங்க. பட் ஆனா அது நல்ல நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் தான். அது உண்மையான ஒரு ஸ்டாட் கூட. பட் அதை மீறி நம்ம வந்து லைக் குல்தீப் யாதவ் லைக் லெக் பிரேக் பவுலர் மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம். அண்ட் தென் நம்ம இப்ப குல்தீப் யாதவ் 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருப்பா. இப்போ நீங்க செமிஃபைனல்ஸ்க்கு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு திருப்பியும் நல்ல ரிதம்ல இருக்க அந்த பவர் பேக் 11 அதை நீங்க அப்படியே செட் பண்ணுவீங்களா? இல்ல வந்து நான் ஒரு மிஸ்ட்ரி எலமெண்டா அங்க 3 விக்கெட் 2 விக்கெட் உழுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்காக நான் டீமோட அந்த ஒரு டோட்டல் இதே மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்ப்பீங்களா? லைக் இது ஜிஜி இதை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து எப்படி வந்து சிராஜ் வந்து பிலீவ் இன் ஜசி பாய்ன்னு சொல்றது மாதிரி நான் பிலீவ் இன் ஜிஜி நம்புறேன். ஏன்னா இப்போ வந்து அங்க இருக்க சப்போஸ் இப்போ நம்ம டீம் நீங்க சொல்றீங்க இப்போ நம்ம 3 மேட்ச் சூப்பரா வின்னிங் காம்பினேஷன் டேம்பர் பண்ண மாட்டாங்க எல்லாமே ஓகே. வின்னிங் காம்பினேஷன்ல டேம்பர் பண்ணாம இருக்கிறதெல்லாம் தோனி காலம். இந்த காலம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் நம்ம வந்து சிராஜ் இல்லாம தான் ஆடணும். T20 வேர்ல்டு கப் அர்ஷதீப்பையும் பும்ராவையும் கூட பேக் பண்ணி ஹர்திக் பாண்டியாவும் நம்பி தான் நம்ம போய் வந்து நம்ம வேர்ல்டு கப் வந்து நம்ம ஃபைனல்ஸ் நம்ம ஆடணும். இத்தனைக்கும் சிராஜ் பாகிஸ்தான் மேட்ச்னா உயிரை கொடுத்து போலிங் பண்ணாரு. அந்த லோ டோட்டல் டிஃபெண்ட் பண்ணும் போது உயிரை கொடுத்து போலிங் போட்டார். பட் அங்க ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அப்படின்னு போகும்போது இல்ல நாங்க இந்த ஐடியா போறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போனாங்க. இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க இமேஜின் ஆப்போசிட் சைட்ல ஆப்கானிஸ்தானோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குரூப் ஆஃப் டெத்ல வந்து அந்த குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத் தான். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான். என்னோட ஹஞ்ச் அண்ட் இப்ப இருக்கிற ரீசன் ஃபார்ம் படியும் சரி பின் ஆடக்கூடிய எபிலிட்டி மிஸ் ஆனதுலயும் சரி இல்ல ஒரு கிரிக்கெட் அப்ரோச்லயும் சரி ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கேன் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட் மாதிரி தெரியுது எனக்கு. அந்த குரூப்ல இருந்து போனா சரி சவுத் ஆப்பிரிக்கா மீட் பண்றோம்னு வச்சுங்களேன். நம்ம B2 மீட் பண்ணு வச்சுக்கலாம். சோ அங்க இதே வருண் சக்கரவர்த்தி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நெமசிஸா இருந்தாரு. எங்க சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷனுக்கு வருண் சக்கரவர்த்தி வாஸ் அன்பிளேயபிள். ஈவன் அட் பேஸ் அசிஸ்ட் பண்ற சவுத் ஆப்பிரிக்கன் பேக்யார்ட்லயே வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணாரு. சோ அப்படி ஆனா அது இருக்கும்போது அது அந்த T20 மேட்ச் இல்லையா? அது புரியல. T20 இல்லையா? T20 இல்லையா? அது ஒரு 4 ஓவர் தான். சோ 4 ஓவர் அந்த ஒரு கால்குலேஷன்ல ஆடும்போது அங்க மிஸ்டேக் ஆகலாம். பட் இங்க 10 மிஸ்டேக் ஓவர் இருக்கு. வருண் சக்கரவர்த்தியே நம்ம ஜஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் 40க்கு ஆடிடலாம்ப்பா. நம்ம தள்ளி தள்ளி ஆடலாம். ஒரு ஓவர் 4 ரன் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் கால்குலேஷன் ஆட மாட்டாங்களா? இப்போ இங்க வந்து ஐ லைக் டு பிரிங் த
எக்ஸாம்பிள் ஆஃப் அஜந்தா மெண்டிஸ். அஜந்தா மெண்டிஸ் வந்து அந்த ஏசியா கப் 2000 அந்த 7-6 அந்த ஏசியா கப்ல வந்து ஆடுறாரு. லீக் ஸ்டேஜ்ல எந்த மேட்ச்லயும் அவர் காட்டவே இல்லை. இதே பாகிஸ்தான் நடக்குது, புரட்டி புரட்டி எடுத்தாங்க பாகிஸ்தானு, அப்புறம் நம்ம வந்து ஹாங்காங், ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு இந்தியா புரட்டி புரட்டி எடுத்தாங்க. ஃபைனல்ஸ் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வராரு அஜந்தா மெண்டிஸ்னு. இது வந்து பவர் பிளே தப்பிச்சிட்டாங்க. பவர் பிளே முடிஞ்சோடனே கொண்டு வராங்க. என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரியல. ஒரு பால் இப்படி திரும்புது, ஒரு பால் அப்படி திரும்புது. மேட்சை முடிச்சுட்டு ஏசியா கப்ப ஸ்ரீலங்கா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து அன்பிளேபிள். அது என்ன பண்ணா ஏது பண்ணான்னு ஒண்ணு தெரியவே இல்லை. Then அதே ஸ்ரீலங்கா டூர் போறாங்க. சேம் அஜந்தா மெண்டிஸ் டெஸ்ட்ல போடுறாரு, காலி பண்ணாங்க. வாட் இஃப் வருண் சக்கரவர்த்தி டர்ன்ஸ் அவுட் டு பி அஜந்தா மெண்டிஸ்? நான் நினைக்கிறேன் கௌதம் கம்பீர் அப்படி ஒரு கார்டை புல் பண்ணா யூ நெவர் நோ. ஜிஜி ஏரா ஜஸ்ஸி பாய் பிலீவ் இன் ஜஸ்ஸி பாய் மாதிரி பிலீவ் இன் ஜிஜி வந்து ஏதாவது ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்து பார்க்கணும். பிகாஸ் நிறைய கான்ட்ரவர்சி அவர் சுத்தி பேசப்பட்டு இருக்கு. அவரு ஜெயிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்போனன்ட்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான். இது வரைக்கும் அவர் கோச்சிங் வந்து டென்யூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்ரீலங்காவோட வின் லாஸ், பங்களாதேஷோட வின், தென் அதுக்கப்புறம் ஹோம்ல லாஸ், ஆஸ்திரேலியா லாஸ், இந்த மாதிரி தான் இருக்கு. ஒன் மேஜர் வின் வந்து இப்ப இருக்கிற வந்து இங்கிலாந்து கூட ஜெயிச்சதுதான். ஸோ இந்த மொமெண்டத்தை அப்படியே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் ரீப்ளேஸ் பண்ணி வருண் சக்கரவர்த்தி கம்ப்ளீட்லி கிளூலெஸ். பேட்ஸ்மேன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, பவுலர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் as I said everything is possible in ஜிஜி ஏராங்கிற மாதிரி அந்த ஒரு பேரல் யூனிவர்ஸ் மாதிரி ஜிஜி யூனிவர்ஸ் எல்லாமே பாசிபிள் பண்ணி வச்சுட்டாங்க. சூப்பர். இப்ப நம்ம அதே மாதிரி இந்த இந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து ஒருத்தர் சைலண்டாவே இருப்பாரு. சைலண்டாவே இருக்காரு. ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து அவரை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்ல. ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட் வந்து சேம் அவர் வந்து இல்ல நான் டிராவலிங் சப்ஸ்டியூட் மாதிரி தான். அவருக்கு மேட்சுக்கு வந்தா வாங்க, நீங்க வந்து ஹோட்டல்ல உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. அவரோட இன்க்ளூஷன் ஆஃப்டர் கேஎல் ராகுலோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா புரியுது. பட் அந்த 1 2 3 4 5 இது வந்து பாத்தீங்கன்னா கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயா ஷையர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் இதுதான் இருக்க போகுது. அக்ஷர் பட்டேல் மேல ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. மைட் பி அக்ஷர் இன்கேஸ் பட்டேல் வந்து விக்கெட் ஏர்லியா விழுந்தா அக்ஷர் பட்டேல் மேல போய் அக்ஷர் பட்டேல் டோட்டலா மேல ஆடுவாங்க. ப்ரோமோட் பண்ணுவாங்க. இல்ல Yes. ஹிட்டிங்னாலும் வந்து உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் கேன் ப்ரொவைட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அந்த லெஃப்ட் காம்பினேஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷர் பட்டேலுக்கு அடுத்து கேஎல் ராகுல் வைக்கிறதுல என்ன ஆகுது, வி கேன் ஆல்சோ பேங்க் ஓகே அவன் போய் எவ்வளவு வேணா வாட் எவர் ரன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பேட் இஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அக்ஷர் பட்டேல் இஸ் கிளீன் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். ஸோ அங்க நிறைய அடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. கிரெடென்ஷியல் வைஸ் ஏன் வந்து ரிஷப் பண்ட் இன்னுமே அந்த ஒரு 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 ப்ராடியல் விஷயமா பார்க்க மாட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு நம்பர்ஸ் வந்து இன்னும் அந்த ஒயிட் பால் இன்னும் அந்த ஒரு ப்ரொலிஃபிக்கா இல்ல. ரெட் பால்ல எஸ் ஹீஸ் அ லெஜண்ட். உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வாஸ் எவர் பிளேட் ஃபார் இந்தியாங்கிற மாதிரி அவர் கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா அவுட் சைட் இந்தியா மேபி அடிச்சா ஒரு 100 மேட்ச் ஆட வச்சுக்கலாமா? ஒரு மேட்ச் இந்த ஒரு ஆமா இங்கிலாந்து இந்த 3 சீரிஸ்ல மேட்ச் ஆட வைக்கலையா? ஆட 3 அதான் ஒரு மேட்ச் மேட்ச் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க, அவருக்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுக்கல. மறுபடியும் சொல்ல முடியாது நீ வந்து ஸ்ட்ரைட்டா மேட்ச் ஆடு, மேட்ச் விடு, ஃபைனல பாத்துக்கலாங்கிற மாதிரி வந்து அங்க ஃபைனல்ஸ் இறக்கி விட்டா கூட விடலாம். கௌதம் கம்பீர் யாரால எதை வேணா பாசிபிள் சொல்றோம்ல. So, நீங்க இப்படி அங்க சொல்லி சொல்லியே வந்து விராட் கோலியோட பிளேஸே வந்து இங்க இல்ல. விராட் கோலியோட பிளேஸே இங்க வந்து டவுட்டபிளா வந்து டக்குன்னு தூக்கிட்டு இல்லப்பா நீ இன்ஜுரி நான் இவனை இறக்கிக்கிறேன். விராட் கோலி இன்ஜுரினால மேட்ச் மிஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட். அந்த அந்த மனுஷன் மாதிரி ஃபிட்னஸ் லெவல் மெயின்டைன் பண்றது யாருமே கிடையவே கிடையாது. அவருக்கு இன்ஜுரி என்னப்பா, விராட் என்னப்பா இன்ஜுரி, நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஏன்னா நெட்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, எல்லாம் அந்த வார்ம் அப் எல்லாம் நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்து இறங்குறாரு. ஸோ விராட் கோலி பிளேஸே வந்து கொஸ்டபிளா இருக்கும் போது ரிஷப் பண்ட்லாம் உள்ள வந்து சரி நீ இந்த மேட்சுக்கு நீ வா, நீ போ, நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள வச்சு கூட வைக்கலாம். ஓகே, லெட்ஸ் பிலீவ் ஜிஜி அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து இந்த 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 குரூப் ஸ்டேஜ்ல இந்தியா குவாலிஃபை ஆகி செமிஃபைனல்ஸ் போவாங்களா? உங்களோட ப்ரிடிக்ஷன். ஸோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து இந்த 3 பேர்த்த வின் பண்ணணும். ஏன்னா நாக் அவுட்ஸ் மாதிரி தான் எல்லாமே. ஸோ கண்டிப்பா நியூசிலாந்து அப்படிங்கிறவங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. நம்ம மிகப்பெரிய நெமசிஸே நியூசிலாந்து தான். எல்லா அதேதான். ஐசிசி ஈவெண்ட்லயும் நமக்கு வந்து திருஷ்டி பரிகாரமும் அவங்க வந்து வச்சு நம்மள வந்து ஒன் மூவ் டோட்டல் கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அதேதான். போயிடுவாங்க. அண்ட் இப்போ அங்க வந்து ட்ரை சீரிஸ் வேற ஜெயிச்சிருக்காங்க. பல 12 காலம் கழிச்சு ஒரு ட்ரை ஏன்னா சீரிஸ் இந்த ட்ரை சீரிஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ட்ரை சீரிஸ்ல எல்லா பாக்ஸும் டிக் ஆயிருச்சு. லைக் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாத யூனிட்ல நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. 27 விக்கெட்ஸ் 3 மேட்ச்ல. ஆல்மோஸ்ட் 8 to 9 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா பேட்டர்ஸும் கிளிக் ஆயிருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் கிளிக் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது நல்ல ஒரு பவர் பேக் மென்டாலிட்டியோட வருவாங்க. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவுக்கு? சரி நான் வந்து போன வேர்ல்டு கப்ல வந்து நியூசிலாண்டை ஹேண்டில் பண்ண அப்ரோச் தான் நம்ம அப்ரோச் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க நினைக்கிறேன். மேக் தம் பேட் ஃபர்ஸ்ட். அவங்க என்ன ஸ்கோர் பண்றாங்களோ
அதை சேஸ் பண்ண போறது பெட்டர். கிரவுண்டும் சேசிங் ஃபேவரபிளா இருக்கு. இப்போ துபாய் மாதிரி கொஞ்சம் உங்க வந்து அந்த இனிஷியல் கொஞ்சம் ஸ்விங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்விங் கண்டிஷன்ல உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட்டை கூட்டு வந்திருந்தாலோ இல்ல ஒரு லாக்கி ஃபர்கூசன் உள்ள கூட்டு வந்திருந்தாலோ உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பேன், ஓகே அவங்க வந்து இன்னும் அந்த ஒரு பழைய ஃபார்ம் இருக்கு. இந்த 3 மேட்ச்ல வந்து லாக்கி ஃபர்கூசன் இல்ல. எப்படி நம்ம வந்து ஒரு பும்ரா பத்தின ஒரு 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 ஹெல்த்னஸ் ஒரு கன்சர்னா வச்சு நம்ம இன்ஜுரின்னு சொல்லி நம்ம உட்கார வச்சா லாக்கி ஃபர்கூசன் மேட்ச் ஃபிட் ஆகி போல் பண்ண வந்தாலும் எந்த ஓவர்ல புடிச்சுக்கிட்டு போய் உட்காருவாரு, ஹாம்ஸ்ட்ரிங் புல்லாகி போய் உட்காருவாரு நமக்கு வந்து சத்தியமா நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு அன்கிளியரா இருக்கு லாக்கி ஃபர்கூசனோட மேஜர் ட்ரம் கார்டு லாக்கி ஃபர்கூசன் அண்ட் போல்ட் இல்ல. தட்ஸ் த கேஸ் அண்டர் த லைட்ஸ் இவங்க வந்து அழகா வந்து இந்தியா சேசிங் அப்ரோச் எடுத்து நியூசிலாந்து டார்கெட் பண்ணும். ஏன்னா அங்க ஸ்பின்ன மிடில் ஓவர்ஸ்ல ஆடக்கூடிய சூப்பர்வான பிளேயர்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க. லேத்தம்னாலும் சரி, உங்களுக்கு வந்து டேரல் மிச்சல்னாலும் சரி, இல்ல கிளென் பிலிப்ஸ்னாலும் சரி, டக்குன்னு ஆக்சிலேட் பண்ணி அடிக்கல. இன்ஃபேக்ட் டேரல் மிச்சல் வந்து போன வேர்ல்டு கப் நம்ம ஹோம் வேர்ல்டு கப்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எல்லாருக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுத்தாங்க. ஒரு டீம் அகைன்ஸ்டா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியலன்னா நியூசிலாந்து கூட தான். செமிஸ்லயும் அவர் தான் அடிச்சாரு, அங்க தரம்ஷால அவர் தான் அடிச்சாரு. சோ மை அப்ரோச் 5 ஓவர் போயிருந்தா மேட்ச் டர்ன் ஆயிடும், முடிஞ்சிருக்கும் மொத்தமா. அந்த விக்கெட்டை வந்து கிளி வந்து எடுத்துட்டாங்க. சோ உங்களுக்கு வந்து நியூசிலாண்டை வந்து மேக் தம் பேட் ஃபர்ஸ்ட். அவங்கள ஒரு 300 கண்ட்ரோல் பண்ணுங்க, ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடலாம். மிச்சல் சாண்டர் சூப்பரா லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரச்சின் ரவீந்திரா அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் டோர்னமெண்ட், இப்போ அங்க வந்து யங்க வச்சு ஓபன் பண்ணி அங்க ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கறன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு நியூசிலாண்டை வந்து அந்த ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட் டீம், ஒரு அக்ரெஷன் இருக்காது, ஒரு போய் ஸ்லெட்ஜிங் இருக்காது, அழுகுலி ஆட்டம் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. எதனால அவங்க சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க, ஜென்ட்லா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சம்பவம் பண்ணிட்டு போற டீம். ஸோ அவங்கள நம்ம கிராஸ் பண்ணிட்டாலே மத்த 2 ஏஷியன் கவுண்டர் பார்ட்ஸ் அடிக்கிறது எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. எஸ்பெஷலி பங்களாதேஷ் அவங்களோட ரீசன்ட் ஓடிஐ ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்ல அவங்க சும்மா அங்கோனிக்கணுமா ஜெயிச்சாங்க, T20 ஜெயிச்சாங்க, பட் ஓடிஐ ஜெயிக்கல, ஹோம்லயும் வந்து விட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் செமிஃபைனலிஸ்ட் அவங்க அந்த ஃபார்மேட்ல சிடில இருந்தாங்க. பட் இந்த முறை அந்த எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அண்ட் அவங்க அந்த பழம்பெரும் பிளேயர்ஸ் அப்படியே இருக்காங்க. அதே சௌமியா சர்க்கார், அதே முகமதுல்லா, அதே முஷ்ஃபிக் ரஹீம், அதே வந்து தஸ்கின் அஹமத், அதே முஸ்தபிசுர் ரஹ்மான். இந்த பேரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். இந்த 10 வருஷமா இந்த பேர் இருந்தாலும் அவங்க பெருசா ஸ்கேல் அப் ஆகாத விஷயம் என்னன்னா ஐசிசி ஈவென்ட்னா they don't have it in them. ஒரு அங்கொன்னு இங்கொன்னுமா ஒரு சர்ப்ரைஸை புல் பண்ணுவாங்களே தவிர they don't have that killer squad to கம்ப்ளீட். அவங்க வந்து படிக்கிறது கிடையாது. வேற பாகிஸ்தான் ஹைலி அன்பிரடிக்டபிள் ஆன் அ டே. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 350 சேஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃபைனல் 240 அடிக்கிறதுக்கே வந்து ஒன்று ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இப்பவே எல்லாம் அங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா கூட சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்தாலும் பரவாயில்ல, இந்தியா கூட மட்டும் ஜெயிச்சிருங்கிற மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கிட்ட உதவாங்கன்னா அவங்க வேற லெவலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபைனல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் has only 2 probabilities. either நம்ம கிட்ட நாக் அவுட் ஆகி மொத்தமா டோர்னமெண்ட் நாக் அவுட் ஆகிட்டு போவாங்க, இல்ல நம்ம கிட்ட நாக் அவுட் ஆனாலும் திருப்பி வந்து ஃபைனல் பஞ்ச் கொடுக்கறதுக்கு வந்து அங்க வருவாங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட், இந்த ஐசிசி ஈவெண்ட்ல தே ஹேவ் ஸ்லைட்லி ஒரு வின் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹெட் டு ஹெட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் மட்டும் தான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த குரூப்ல வந்து தாண்டி செமிஸ் போயிடும். அண்ட் செமிஸ் அங்க யார் வராங்கன்னு ஏத்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். இஃப் திங்ஸ் கோ வெல், இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு வேர்ல்ட் T20 நம்ம ஃபைனல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் இங்க பார்த்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். 2 பெஸ்ட் டீம்ஸ். எஸ், சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருக்காங்க, பட் அவங்க தோத்தது ஒரு சி லெவல் டீமோட. இன்னும் அந்த டீம்ல ரபாடா இறக்கல, அவங்க இந்த பக்கம் வந்து உள்ள வந்து அந்த சைட்ல ரயன் ரிக்கில்டன் ஆட வைக்கல, அண்ட் கீழே வந்து மில்லர் உங்களுக்கு வந்து கூட வந்து யாருமே இல்ல. லைக் நீங்க சொல்றது அதான் ஸ்டப்ஸ்லாம் வந்து வச்ச மார்க்கம் ஸ்டப்ஸ்ன்னு சொல்லி யாரும் ஆட வைக்கல. SA T20ல ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தாரு மார்க்கோ யான்சன்லாம், அவரெல்லாம் அங்க இறக்கல. சோ எனக்கு அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த பக்கம் இந்தியாவும் ஃபைனல்ஸ்ல மீட் பண்ண நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஓகே, ஃபைன். நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. எனக்கு இந்தியா செமி ஃபைனலிஸ்டா இருப்பாங்கன்னு தோணுது. பட் ஃபைனல்ஸ் எனக்கு தெரியல. மேபி அது எப்படி வேணாலும் நடக்கலாம். லெட்ஸ் see, hope for the best. சோ பாப்போம். நம்ம இதே இந்த ஃபைனல் மேட்ச் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு ரிவ்யூ வரும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ அண்ட் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ் அண்ட் ஷா. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா, உங்க படிப்புக்கு பணம் தேவைப்படுதா? அப்ப ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க இன்ஸ்டன்டா கிரெடிட் வாங்கலாம். 1000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். சோ வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டூக்ரெட் ஆப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.